இன்றைக்கு சாதி பெருமிதங்கள் ஆண்ட சாதி, வேல்கம்பு தூக்குகிற சாதி, வீர பரம்பரை, இதெல்லாம் திட்டமிட்டு RSS பிஜேபி போன்ற கும்பலால் பரப்பப்படுகிற அரசியல். நீங்க இப்ப பறையர் அவங்க பின்னால போறீங்கன்னா பறையர்களுக்கு வந்து ஒரு வரலாறு அவங்க உருவாக்கி தருவாங்க. யாரு தெரியுமா? நீங்க சிவன் பரம்பரை. சிவனுக்கு சுடலையாண்டுன்னு ஒரு பேர் இருக்குது. அவனுக்கு சாம்ப சிவன் பேரு, சாம்பல் பூசியவன். அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க நீங்க. அதனால நீங்க எல்லாம் சிவகுலத்தார் அப்படின்பா. அப்படி திடீர் ஒரு கும்பல் இருக்கிறான் இந்த சாதியில. பெருமாளை பற்றியும் கதை இருக்கு. பெருமாளோடு மகாவிஷ்ணுவோட சம்பந்தப்படுத்தி இந்த சமூகத்தை பெருமைப்படுத்தி நீங்க எல்லாம் எங்க பின்னால வாங்க, எங்க பின்னால வாங்க. புராணங்களை, புராண கதையாடல்களை சொல்லி மக்களை தம்மையப்படுத்துகிற ஒரு அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். எல்லா சாதியையும் ஆண்ட சாதின்னு சொல்லி ஒண்ணுக்கு ஒண்ணு சமம் இல்லாத நிலையை உருவாக்குவது, சமத்துவம் இல்லாத நிலையை உருவாக்குவது, தனித்தனி குழுக்களாக, இனக்குழுக்களாக இவர்கள் சிதறி கிடக்க வேண்டும். இதுதான் பிஜேபியுடைய நோக்கம், இதுதான் RSS உடைய நோக்கம். இதை பெரியார் பார்வையால், அம்பேத்கர் பார்வையால், மார்க்சிய பார்வையால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லையே புரிந்து கொள்ளவே முடியாது. இதை புரிந்து கொள்வதற்கே இந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது. கவின் படுகொலை அதன் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட ஒன்று. இது 10 11 அத்தோடு இது ஒன்று என்கிற அடிப்படையில் இந்த கணக்கு கூடிக்கொண்டே போகிறது. 2015 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒரு புள்ளி விவரம் தருகிறது. அந்த புள்ளி விவரத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், தேசிய அளவில் 2015 2016 15 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தருகிற புள்ளி விவரம், ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா முழுவதும் 192 ஆணவ கொலைகள். இது ரிப்போர்ட், அதாவது அரசாங்கம் FIR போடுறதன் அடிப்படையில் உள்ள கணக்கு விவரம். FIR போடாம எல்லா காவல் நிலையங்கள்லயும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரிச்சு விட்டுருவான். இல்லைன்னா போட்டு தள்ளுங்க பாத்துக்கலான்னு போட்டுட்டு கேஸ், சாதாரண கேஸ் IPC 302 போட்டு விட்டுருவான். அது ஆணவ கொலைகள் பட்டியல வராது. சாதாரண சண்டை அப்படிங்கிற மாதிரி போயிடும். 2015 192 கொலைகள், அதுல 21 கொலைகள் குஜராத்ல. பிஜேபி தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தில் 14 கொலைகள் மத்திய பிரதேசத்தில், 131 கொலைகள் உத்தரப்பிரதேசத்தில். யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கிற உத்தரப்பிரதேசம் 4 முறை மாயாவதி அம்மையார் ஆண்ட அந்த மண்ணிலே சாதியின் கொடூரம் எப்படி கோலோச்சுகிறது. 131 கொலைகள். இது NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்திருக்கிற புள்ளி விவரம். 2016 இந்தியா முழுவதும் 71 ஆணவ கொலைகள் தேசிய குற்ற ஆவண மையம் சொல்லுது. அதுல உத்தரப்பிரதேசத்தில் 16, மத்திய பிரதேசத்தில் 18, குஜராத்தில் 10, மகாராஷ்டிராவில் 8, பஞ்சாபில் 8, தமிழ்நாட்டில் 1. இது 2016. இப்ப தமிழ்நாட்டு எண்ணிக்கை கூடிடுச்சு. 2016 1 தான் நடந்ததுன்னு NCRB ரெக்கார்ட் சொல்லுது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கு. அந்த மாதிரி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அதுல இருக்கிற டேட்டா சொல்லுது. இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப் இதெல்லாம் வந்து இன்றைக்கு பொலிட்டிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா கவ் பெல்ட்னுவாங்க. கவ் பெல்ட்னா இந்த புனித பசு புனிதம் பேசுற மாநிலங்கள். கோமியம் குடிச்சா நல்லா ஆயிரும் உடம்பு, அதாவது பசு மாட்டு மூத்திரம் குடித்தால் உடலுக்கு நல்லது என்று சொல்லுகிற மாநிலங்கள். பசுவை மாதாவாக வழிபடுவார்கள், மனிதரை கேவலமாக படுகொலை செய்வார்கள். ஹரியானாவில் செத்த மாட்டு தோலை உரித்ததற்காக 5 தலித் இளைஞர்களை அடித்தே கொன்றார்கள். அது உயிரா இருக்கிற மாட்டை வாங்கி கொண்டு அப்புறம் தோலை உரிக்கிற செத்து கிடக்குது, நாரிக்கிட்டு இருக்கிற நிலையில போய் ஒருத்தன் பார்க்கறான்.
ஏன் மாடு செத்து கிடக்கு, இதை நம்ம வந்து தோலை உரிச்சோம்னா ஒரு 100-200 விற்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மாட்டை, செத்த மாட்டை தூக்கிட்டு வந்து தோலை உரிச்சு கறியெல்லாம் புதைச்சிட்டு அந்த தோலை சுத்தப்படுத்தி விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்றானோ. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே செத்து போனாலும் மாட்டு தோலை நீ ஏன் உரிச்ச, பசுமாட்டு தோலை அப்படின்னு அந்த 5 பேரும் அடிச்சே கொள்றாங்க. மாட்டை விட மனிதனை கீழாக கருதுகிற உளவியல் தான் சாதி உளவியல், சனாதன உளவியல். மனிதனை மனிதனாக பார்க்காமல் மனிதனை பிணத்தை விடவும் கேவலமாக பார்க்கிற ஒரு உளவியல் தான் சாதி உளவியல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.